Overseas Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களெல்லாம் கண்மணியைப் போல நம் அனைவரையும் பாதுகாத்து ஆபத்துகள், மோசங்கள், சேதங்களுக்கெல்லாம் விலக்கி ரட்சித்து மீண்டுமாய் ஒரு புதிய மாதத்தை நாம் அனைவரும் காண செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லிப்போன இயேசு சீக்கிரம் வருவார். ஆயத்தமாக இருப்போம். அல்லேலூயா. இன்று சிந்தனைக்கான வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிக்கிறேன், கேளுங்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் நாம் வாசித்த பாகத்தில் இரட்சிப்பு மிகவும் பெரிதானதொன்றதாக அறியப்படுகிறது. அதை குறித்து கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு தப்ப முடியாது என்பதையும் நாம் வாசித்தறிந்தோம். ஏன் மனிதருக்கு இரட்சிப்பு தேவை என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதி மனிதன் தேவ கற்பனையை மீறி பாவம் செய்ததால் தண்டனைக்குள்ளானான் என்று அறிகிறோம். பாவத்தினால் மனிதருக்கு வரும் கேடுகளும் தண்டனைகளும் ஏராளம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதாவது ஒரு மனிதனுடைய பாவம் அவனுடைய ஆத்மாவை கொன்றுவிடும். அதாவது ஒரு ஆத்மாவை கொல்வதற்கு பாவத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மரணம் என்று சொல்லப்பட்டது 2ஆம் மரணம் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் அல்லது பாவ மன்னிப்பு பெறாவிட்டால் அவன் நிச்சயமாக வேதத்தில் சொல்லப்பட்ட தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்து பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்டு இரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் இரட்சகராக வந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் கூறுகிறது. மனிதர்கள் செய்த பாவத்தை மன்னித்து அவர்களை தண்டனையிலிருந்து தப்பிக்கச் செய்வதற்கு இயேசு சிலுவையில் தொங்கி அடைந்த காயங்களினால் இரத்தம் முழுவதும் சிந்தி மனுக்குலத்தின் இரட்சிப்புக்காக தன் ஜீவனை கொடுத்தார்.
நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார் என்று ரோமர் 8:5 வாசிக்கிறோம். மேலும் 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. விதமாய் பாவத்தினால் வந்த ஆக்கினிலிருந்து மனிதர் ரட்சிக்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசுவும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இவ்விதமாய் பாவிகளாகிய ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இரத்தத்தினால் பாவமன்னிப்பாகிய இரட்சிப்பு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். தேவன் மனுக்குலத்தின் மீது கொண்டுள்ள அன்பை எவரேனும் விவரிக்க இயலாது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விட மனுக்குலத்தை தேவன் அதிகமாக நேசித்ததின் காரணமாகத்தான் மனுக்குலத்தின் இரட்சிப்புக்காக தன்னுடைய குமாரனை பலியாக அர்ப்பணித்தார் என்று நாம் அறிகிறோம். இயேசு கிறிஸ்து மட்டுமே மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்து பாவமன்னிப்பாகிய இரட்சிப்பை மனிதருக்கு அருள முடியும். ஆகவே இன்னும் பாவமன்னிப்பாகிய இரட்சிப்பை பெற்றிராதவர்கள் காலதாமதம் இல்லாமல் இரட்சிப்பை பெற வேண்டும். மனிதனாக பிறந்த எவரும் தாங்கள் மரிப்பதற்கு முன்பாக கட்டாயம் இரட்சிக்கப்பட வேண்டும். மரித்த பிறகு இரட்சிப்பு இல்லை. மனிதனே, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு உனக்கு நியாயத்தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் வாசித்த குறிவாக்கியத்தின் இவ்வளோ பெரிதான இரட்சிப்பை குறித்து கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமேன். இந்த உலகத்தில் வேறு எதையாகிலும் பற்றிய கவலை நமக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நமது இரட்சிப்பை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். இரட்சிப்பை பெற வேண்டுமே என்று தீவிரமாக செயல்பட வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான பாவமன்னிப்பாகிய இரட்சிப்பை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்க அதிகாரம் உடையவராக இருக்கிறார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுப்போனோம் என்று வேதம் சொல்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி பாவமன்னிப்பையும் இரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வோம். விடாமுயற்சியால் தொடர்ந்து இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தீவிரமாக முயற்சி செய்து வாழ்வோம். இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை மனுக்குலத்துக்கு தேவன் தருவதற்கு அவர் கொடுத்த கிரயம் மிகப்பெரியது. இந்த இரட்சிப்பை மனுக்குலத்துக்கு தருவதற்கு பல அடையாளங்களையும் பல அற்புதங்களையும் பலவிதமான பலத்த செய்கைகளையும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களையும் அளித்ததும் அல்லாமல் தேவன் தாமே இந்த இரட்சிப்பை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். பாவிகள் பாவமன்னிப்பாகிய இரட்சிப்பை பெற்று நரகாக்கினிக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய
இயேசு கிறிஸ்துவை பலியாக அர்ப்பணித்து மனுக்குலத்துக்கு இந்த இரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கும் போது அதை குறித்து ஒரு கவலையும் இல்லாமல், கர்சனமும் இல்லாமல், உணர்வும் இல்லாமல் வாழ்ந்தால் நிலவி பரிதாபம்தான். தண்டனைக்கு தப்புவது மிக கஷ்டம். ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவருடைய அடிமை வாழ்க்கை மிகவும் வேதனை நிறைந்ததாக இருந்ததால் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி ஜனங்கள் பெருமிச்சோடு முறையிட்டார்கள். தேவன் அவர்கள் பெருமூச்சு கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்தார். பார்வோனுடைய அடிமைத்தத்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை இரட்சிக்க, அதாவது விடுவிக்க தேவன் சித்தம் கொண்டார். அதன் காரணமாக மோசேயையும் ஆரோனையும் தேவன் தெரிந்தெடுத்து அவர்களை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடம் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் கேட்டுக்கொண்ட போது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க மறுத்துவிட்டான். அதன் காரணமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் காலவாயிலிருந்து ரட்சிக்க பலவிதமான அடையாளங்களையும் பல அற்புதங்களையும் பலவிதமான பலத்த செய்கைகளையும் பயங்கரமான கிரிகளையும் பார்வோனுக்கு முன்பாக நடப்பித்தார். இவ்வளவாய் பயங்கரமான கிரிகளை கண்டும் பார்வோன் மனம் இளங்காமல் இருந்தபோது தேவன் எகிப்து தேசத்துள்ள தலிச்சன்கள் அனைத்தையும் சங்கரித்தார். இதை கண்டபோது பார்வோன் இஸ்ரவேல் ஜனம் அனைவரையும் தன்னை விட்டு பிரிந்து போக கட்டளையிட்டான். இவ்விதமாக தேவன் பலவித அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்தார். அது மட்டுமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரிடம் தாம் பண்ணின உடன்படிக்கையின்படி எகிப்திலிருந்து தாம் ரட்சித்த இந்த ஜனங்களை தாம் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க சித்தம் கொண்டார். எகிப்திலிருந்து வெளியே வந்த இந்த ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணப்பட்டு 40 வருஷம் வனாந்திரத்தில் அலைந்தார்கள். சோதனை நாட்களில் இவர்கள் தேவனை பரீட்சித்து பொல்லாங்கானவர்களை இச்சித்து வேசித்தனம் பண்ணி ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பலத்த கரத்தினால் தேவன் இவர்களை பார்வோனின் கரத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்ததை மறந்து கர்த்தருக்கு கோபம் ஊற்றியதனால் அநேகர் வனாந்திரத்திலே சங்கரிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தின் மூலமாக அறிகிறோம். விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் பலத்த கிரிகள் மூலமாய் தேவன் அவர்களை அடிமைத்திலிருந்து மீட்டிருந்தும் அவர்கள் உணராது தேவனை கோபம் ஊட்டிய போது அவர்கள் தண்டனைக்கு தப்பவில்லை. அதே போல இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சிப்புக்காக கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கி தன் இரத்தத்தெல்லாம் சிந்தி ஜீவனை விட்டார். நமக்காக பாடம் அனுபவித்தார், துக்கம் சகித்தார், வேதனை அடைந்தார். இவ்விதமாய் இயேசு நமக்கு சம்பாதித்து தந்த இரட்சிப்பை நாம் அடையாமல் போனால் தண்டனைக்கு தப்ப முடியாது. எனவே நமது இரட்சிப்புக்கான சத்தியங்களை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து இரட்சிப்பை சுதந்திரிப்போம். ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் வசன தியானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இரட்சிப்புக்காக நீர் கொடுத்த கிரயம் மிகப்பெரியது. அதை கனப்படுத்தி கீழ்ப்படிந்து இந்த இரட்சிப்பை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் இரட்சிப்பை பெற்று இந்த வரிக்காக நாங்கள் ஆயத்தத்தோடு காத்திருந்து வரியில் பங்கடைய கர்த்தர் உதவி செய்வீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியம மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியம மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.